தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரை முழுவதுமாக அரசியல் ரீதியிலாக காரணங்கள் இருக்கின்றன என்று சொல்லியிருக்கிறார்கள். காவல்துறை உரிய முறையில் இந்த கூட்டத்தை கையாளவில்லை என்று குற்றம் சுமத்தியிருக்கின்றார்கள். காவல்துறையும் அரசும் தான் பொறுப்பேற்க வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். நடந்தது ஒரு விபத்தை விபத்தாகத்தான் பார்க்க வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். ஒரு விபத்தாக 41 பேர் உயிரிழந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் கட்சியினுடைய பொதுச் செயலாளர்கள் மீது எப்படி நடவடிக்கை எடுக்க முடியும் என்று கேள்வி எழுப்பியிருக்கின்றார்கள். புஷி ஆனந்த் புதுச்சேரியிலே ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர். எனவே இந்த வழக்கினுடைய விசாரணையை MP MLA-க்களுக்கான நீதிமன்றத்திற்கு மாற்ற வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கின்றார்கள். அரசு தரப்பிலே கடுமையான ஆட்சேபத்தை தெரிவித்து அமர்ந்திருக்கின்றார் அரசு தரப்பினுடைய வழக்கறிஞர். அவரை பொறுத்தவரை எந்த ஆதாரமும் இல்லாமல், சாட்சிகள் இல்லாமல் தொடர்ந்து நீங்கள் காவல்துறை தடியடி நடத்திய பிறகுதான் இது போன்ற ஒரு சம்பவம் ஏற்பட்டது. அது மட்டுமல்லாமல் காவல்துறையினர் எந்த எச்சரிக்கையும் செய்யவில்லை என்பதாக வாதங்களை சொல்லி இருக்கின்றார்கள். மேலும் ரசாயனங்கள் அடிக்கப்பட்டன, முகத்திலே பெப்பர் ஸ்ப்ரே உள்ளிட்டவற்றை எல்லாம் அடித்த பிறகுதான் இது போன்ற ஒரு குழப்பமான நிலைக்கு அந்த பெரிய கூட்டம் சென்றது என்பதாகவெல்லாம் சொல்லுகின்றார்கள். ஆனால் இதற்கான ஆதாரங்கள் என்ன என்பது குறித்து அவர்கள் ஒரு சில கேள்விகளை எழுப்பியிருக்கின்றனர் அரசு தரப்பினுடைய வழக்கறிஞர்கள். இந்த நிலையில் தான் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் அடுக்கடுக்காக பல குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன. மிக முக்கியமாக எங்களுக்கு யாரையும் கொலை செய்ய வேண்டும் என்ற நோக்கம் இல்லை, கொல்ல வேண்டும் என்ற நோக்கம் இல்லை, திட்டமிட்டு நாங்கள் எந்த தவறையும் செய்யவில்லை. அப்படி இருக்கும் பொழுது எங்கள் மீது பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய வழக்குகள் என்ன என்று புஷி ஆனந்த் தரப்பினுடைய வழக்கறிஞர் கேட்கின்றார். நாங்கள் யாரும் இறந்து போக வேண்டும் என்று நினைத்து இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்யவில்லையே என்ற ஒரு கருத்தை சொல்லி இருக்கின்றார். அதன் காரணமாக எங்கள் மீது பதிவு செய்திருக்கக்கூடிய அந்த சட்டப்பிரிவுகள் எல்லாம் ஜாமீனில் எங்களை வெளியில் விடக்கூடிய சட்டப்பிரிவுகள் தான். எனவே ஜாமீன் வழங்க வேண்டும் என்பது அவர்களுடைய வாதமாக இருக்கின்றது. அதே நேரம் காவல்துறை தரப்பில் ஆஜராகி இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள், அரசு தரப்பினுடைய வழக்கறிஞர்கள் அடுத்தடுத்து தங்களுடைய வாதங்களை முன்வைக்க இருக்கின்றார்கள். புஷி ஆனந்த் மற்றும் நிர்மல்குமார் இருவரும் கைதாவார்களா என்பது இன்னும் சற்று நேரத்தில் தெரிய வந்துவிடும். ஆனால் இந்த வழக்கை பொறுத்தவரை தற்பொழுது ஒரு புதிய வடிவத்தை பெற்றிருக்கின்றது. இதுவரை இல்லாத வகையிலே தமிழக வெற்றி கழகத்தினர் நேரடியாக அரசின் நேரடியாக காவல்துறையின் மீதும் குற்றம் சாட்டியிருக்கின்றார்கள். நடந்த அனைத்து சம்பவங்களுக்கும் காவல்துறை தான் பொறுப்பேற்க வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். கட்சியினர் நடத்தக்கூடிய கூட்டத்திற்கு பாதுகாப்பு வழங்கக்கூடியது காவல்துறையின் பணிதான் என்று சொல்லியிருக்கின்றார்கள். கூட்டத்தை கையாள வேண்டிய பொறுப்பு தமிழ்நாடு காவல்துறைக்கு தானே இருக்கின்றது, கட்சிக்காரர்களுக்கு இல்லையே என்று கேள்வி எழுப்பியிருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் பெரிய அளவிலான கூட்டத்தை நடத்திய முன் அனுபவமும் தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த தங்களுக்கு இல்லை எனும் பொழுது காவல்துறை தான் அந்த நிகழ்ச்சி நடைபெறக்கூடிய பகுதியை கருத்தில் கொண்டு அந்த இடத்திலே கூட்டம் நடந்தால் இது போன்ற குழப்பங்கள் ஏற்படும், அசம்பாவிதம் நடந்துவிடும் என்று உணர்ந்து கொண்டு அதை ரத்து செய்திருக்க வேண்டும் என்று காவல்துறை பக்கம் மொத்தமாக இந்த தவறுகளை எல்லாம் அவர்கள் திருப்பி இருக்கின்றார்கள். மேலும் கூட்டத்தை ஒருங்கிணைத்தது நான் அல்ல, மாவட்ட செயலாளர் தான் என்று புஷி ஆனந்தினுடைய வாதமாக அவருடைய தரப்பு வழக்கறிஞர் வாதத்தை முன்வைத்திருக்கின்றார். எனவே புஷி ஆனந்த் தன் மீது எந்த தவறும் இல்லை, மாவட்ட செயலாளரை வேண்டுமானால் நீங்கள் விசாரித்துக் கொள்ளலாம் என்று அர்த்தப்படக்கூடிய வகையிலாக தன்னுடைய தரப்பு வாதமாக வழக்கறிஞர் மூலம் இந்த வாதத்தை முன்வைத்திருக்கின்றார். மாவட்ட செயலாளர் தான் கூட்டத்தை ஒருங்கிணைத்தார், நான் ஒருங்கிணைக்கவில்லை என்று புஷி ஆனந்த் நீதிமன்றத்திலே தன்னுடைய வழக்கறிஞர் மூலமாக சொல்லியிருக்கின்றார். எல்லாவற்றுக்கும் நிறைவாக அவர்கள் சொல்லியிருப்பது 41 பேரினுடைய உயிரிழப்பால் நாங்கள் சொல்வதற்கு வார்த்தைகள் இன்றி வேதனையில் தான் இவற்றை முன்வைத்துக் கொண்டிருக்கின்றோம் என்ற ஒரு கருத்தையும் சொல்லியிருக்கின்றார்கள். தொடர்ந்து தற்பொழுது இந்த வழக்கினுடைய விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இருவருக்கும் முன்ஜாமீன் கிடைக்குமா அல்லது இருவரும் கைதாகக்கூடிய சூழ்நிலையை நீதிமன்றம் உருவாக்குமா என்பது இன்னும் சற்று நேரத்தில் தெரிய வரும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.